ஹாய் கைஸ், வணக்கம். சைதாப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எலிவேட்டட் ஃப்ளைஓவர் பற்றின ஜஸ்ட் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 621 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படுற இந்த ஃப்ளைஓவரோட டோட்டல் லென்த் வந்து 3.2 கிலோமீட்டர். தற்போதைக்கு சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அண்ணா சாலை அந்த ஸ்ட்ரெச்சில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு பேரிகேட் வந்து சென்டர் மீடியில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆரம்பக்கட்ட வேலையும் தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி நந்தனம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு பேரிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த அளவு வேலைகள் தான் நடக்குது. போக போக ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வேலைகள் தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனோட மேஜர் சேலஞ்ச் வந்து இந்த ஃப்ளைஓவர் அமைக்கப்படுற இந்த வழித்தடத்துக்கு கீழே, அதாவது அண்ணா சாலைக்கு கீழே ஏற்கனவே ஏர்போர்ட் வந்து விம்கோ நகர் டிப்போ வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற அந்த மெட்ரோ டனலும் இருக்குது. அந்த டனலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் இந்த ஃப்ளைஓவருக்கான பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணணும். அது வந்து மைக்ரோ பைலிங் டைப்பில் அந்த பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அண்டர்கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ்லாம் வர அந்த இடத்துல போர்ட்டல் ஃப்ரேம்ஸ் டைப்பில் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக அந்த சிவில் டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. மேபி சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லை சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்ஸ் இந்த ஃப்ளைஓவர் கம்ப்ளீட் பண்ண பிறகு சைதாப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டை வந்து வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே ரீச் பண்ண முடியும். நடுவில் வர எல்டாம்ஸ் ரோட் சிக்னல், எஸ்ஐடி, நந்தனம், சிஐடி சிக்னல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். முக்கியமாக அண்ணா சாலையில் டிராஃபிக் கன்ஜெஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் இந்த ஃப்ளைஓவர் வந்து கட்டப்படுறதா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.